பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் அப்பல்லோ மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிஎஸ்பி உடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். செம்பியம் அருகே அவருடைய வீடு இருக்கிறது. அவர் பெரம்பூருக்கு செம்பியம் அருகே பெரம்பூர் அவருடைய வீடு இருக்கிறது. அவர் அந்த வீட்டில தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார். மனைவி, குழந்தை மற்றும் அவருடைய தாயாருடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருடைய வீட்டிற்கு கீழே சில நிர்வாகிகளுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த போது சில அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக தாக்கி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அவருடன் இருந்த 2 பேருக்குமே சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்திருக்கு. அவர் அந்த இருவருமே கிரீன்ஸ்டோன்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஆம்ஸ்ட்ராங்கும் மிகவும் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அவரை சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் வரும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை உள்ளே எடுத்துட்டு வந்த உடனே மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்து விட்டார்கள். தொடர்ந்து அவருடைய உடல் தற்போது கிரீன்ஸ்டோன்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிஎஸ்பி மாநில நிர்வாகிகள், அதாவது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கீழ்மட்ட நிர்வாகிகள் அனைவருமே அப்போலோ மருத்துவமனைக்கு படையெடுத்து வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிஎஸ்பி நிர்வாகிகள் அனைவருமே சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய உடல் தொடர்ந்து, அதாவது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தற்போது எடுத்து வரப்பட இருக்கிறது. அவருடைய உடல் அங்கு வைக்கப்பட்டு நாளை காலை பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய உடல் அவருடைய உறவினர்கள், அதாவது மனைவியிடம் ஒப்படைக்கப்படும். அதற்காக தற்போது அவருடைய உடல் அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து வரப்படுகிறது. தொடர்ந்து இவருடைய உடலை நாளை தான் பிரேத பரிசோதனை நடைபெற்று அதன் பிறகு இவருடைய உடலை மனைவி பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவரை வெட்டிய மர்ம நபர்கள் யார் என்று தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எத்தனை பேர் வந்தாங்க, யார் யாரெல்லாம் இந்த கொலையில ஈடுபட்டாங்க, அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த கொலை நடந்தது, கொலையாளிகள் கார்ல வந்தாங்களா, பைக்ல வந்தாங்களா அல்லது ஆட்டோல வந்தாங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஆஸ்ராகார் தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த கொலையாளிகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது செம்பியம், பெரம்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையில எந்த வழியாக கொலையாளிகள் வந்தார்கள், எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அவர்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவருடைய உடல் தற்போது கிரீன்ஸ்டோன் மருத்துவமனையிலிருந்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது கொண்டு வரப்படும். அங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பிணவரையில வைத்துவிட்டு அதன் பிறகு நாளை அவர்களுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்து அதன் பிறகு அவருடைய உறவினர்கள் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக பிரேத பரிசோதனை செய்து அவருடைய உடல் ஒப்படைக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் கொலையாளிகளை கைது செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல உறுதியளிச்சிருக்காங்க. யார் கொலையாளிகள், எதற்காக இந்த கொலையை நிகழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கைது செய்த பின்புதான் அந்த முழு விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காக கொலையாளிகளை கைது செய்வதற்கு தீவிரம் காட்டி வருகிறார்கள் போலீசார். இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ள அவர்கள் கைது செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் இவர்களை கைது செய்வதற்கு பல தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதாக வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஆசிரியர்கள் தலைமையிலான போலீசார் இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவருடைய உடல் தற்போது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எடுத்து வரப்படுகிறது. இவருடன் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு அதிகமான சரமாரியாக உடல்ல கட்டுப்பட்டு மருத்துவமனையில அதே மருத்துவமனை, அதாவது அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இருவருமே தொடர்ந்து அங்கேதான் சிகிச்சை பெற்று வராங்க. இவருடைய உடல் பற்றம் தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எடுத்து விடப்படுகிறது. நாளை காலை பிரேத பரிசோதனை செய்து அதனுடன் உடலிடம் ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.